மக்களே, தரமான சிறப்பான சம்பவங்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல நடந்து கொண்டிருக்கு. ஸோ ஒரு சீசன் பொதுவாக ஒரு படம் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சா அந்த படத்தில் ஒரு 5 நிமிஷ காட்சியில் வந்தால் கூட தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அந்த படத்தை ஹிட் ஆக்கிடுவாங்க. ஒரு வேற நடிகரோட படத்தில் கூட ஒரு டவுனாக போய் கொண்டிருக்க படத்தை தலைவரோட என்ட்ரியை மாற்றி விட்டுரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் 4 வாரங்களுக்கு முதல் பார்த்தீங்கன்னா என்னடா இது 20மே உதவாமல் இருக்கு அப்படின்னு மக்கள் விட்டுட்டு போன மக்களை திரும்ப ட்ரிபிள் மடங்கா வர வச்சிருக்காங்க. வயல்காட் என்ட்ரி 3 பேரு, திவ்யா அவர்கள், சாண்ட்ரா அவர்கள், பிரஜின் அவர்கள். ஸோ இப்படி இருக்கக்குள்ள இப்போ ரீசெண்டாக ஒஃபிஷியலி பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சார்பாக நிறைய சாதனைகள் நடந்திருக்கு போன வாரம். அதை யாருமே சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட் அதை பார்க்கலாம். அடுத்தது சாண்ட்ரா அவர்களுடைய அதிரடி திட்டம், திவ்யா அவர்களுடைய அதிரடி ஆட்டம், பிரஜின் அவர்களுடைய செம்ம திங்கிங். சரிங்களா? இந்த விடயங்கள் நேற்று நைட்டு லைவ்ல நடந்தது, அதை பற்றி அப்டேட். ஸோ இந்த விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துகள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம், பார்க்கலாம். ஓகே, முதலாவது விடயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட்ஸ்டார்ல நம்ம கிருஷ்ணன் சார் அவர்கள், பிக் பாஸோட சிஇஓ. பிக் பாஸ் தமிழுக்கு மட்டும் இல்லை, பிக் பாஸ் தெலுங்கு, கன்னடா அதுக்கெல்லாம் சிஇஓ அவங்க தான். கிருஷ்ணன் சார் அவர்கள் ஒரு விடயம் சொன்னாங்க. பிக் பாஸ் ஆரம்பிப்பதற்கு ஒரு 1.5 மாசங்களுக்கு முதல் இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் இப்போ லைவ்ல நிறைய பிளான் போட்டிருக்கோம். இப்போ லைவ் சேட் பண்றது, லைவ்ல கமெண்ட் பண்றது, வேற சில விடயங்கள் அந்த ஸ்டிக்கர்ஸ் போடுற மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஆனா இந்த சீசன் ஆரம்பித்த முதலாவது வாரத்துல இருந்தே மக்கள் இப்ப யூடியூப்ல போற சின்ன சின்ன காட்சிகளை கூட பார்க்காம விட்டுட்டானுங்க. சரியா? அப்ப லைவ்ல போய் உட்காருவாங்களா? இல்ல, பயங்கரமான ஒரு போனியாகாத ஒரு கடையாத்தான் இருந்துச்சு. அது வாரங்கள் 2வது வாரம் 3வது வாரம் எல்லாம் ஓரஸ்ட். விஜய் பார்வதியுடைய மூஞ்சியை கண்டாலே ஓடுறானுங்க. விஜய் பார்வதியுடைய மூஞ்சியை கண்டாலே தாய்மார்கள் குழந்தைய தூக்கிட்டு அறைக்குள்ள பூட்டி விடுறானுங்க. இது எந்த நேரத்துல என்னத்தை பேசுவோம், எங்க தொடுவோம் அப்படின்னு தெரியாம. சோ அப்படிதான் இருந்தது நிலைமை. முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா டிவியை 24 மணி நேரம் போட்டுட்டு போறவங்க பல பேர், அது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாப்பாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் விபோத வயல்காடு என்று அப்படியே கண்ணு கருத்துமா பார்த்து கொண்டிருந்தாங்க. எப்ப விஜய் பார்வதி வரும், எப்ப டிவியை மாத்தலாம், எப்ப இவன் கமருடின் அந்த கவரை பத்தி பேசுவான், எப்ப காதை மூடலாம், எப்ப அப்படின்ற மாதிரி மக்கள் உசாரா இருந்தாங்க. கானா வினோத் அப்பப்ப கெட்ட வார்த்தையா பேசி கொண்டிருக்கான். அப்ப இப்படியான உதவாக்கரைகளை வச்சுக்கிட்டு இந்த சீசனை படுத்துட்டு அப்பதான் வயல்காட் என்ட்ரி. சரியா? சோ இந்த வயல்காட் என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. போன மக்கள் திரும்ப வந்தார்கள். போன மக்கள் மட்டுமல்லாம பிக் பாஸே பார்க்காத மக்கள் ட்ரிபிள் மடங்கு திரும்ப வந்தாங்க. சாண்ட்ரா அவர்களுடைய ரசிகர்கள், திவ்யா அவர்களுடைய ரசிகர்கள், பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள், அப்புறம் பிரஜின் அவர்களுடைய காதலிக்க நேரம் இல்லை. அந்த காலத்துல 20 வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முதல் அந்த ஒரு ஜெனரேஷன் எல்லாமே திரும்ப வந்துச்சு. இப்ப ஹாட்ஸ்டார்ல ரெக்கார்ட் என்ன அப்படின்னா, இந்த சீசன்ல போன வாரம் தான் பெஸ்ட் வியூவர்ஸ் இன் லைவ். சரிங்களா? அது எப்படின்னா 5 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. ரெக்கார்ட் மேக்கிங். போன சீசன்ல கூட இப்படி இருந்ததுல இந்த சீசன்ல தரமான சம்பவம். முக்கியமா திவ்யா அவர்கள் தெரிவிக்க விட்டாங்க பாருங்க. அது அடுத்தது சாண்ட்ரா அவர்களுடைய சீக்ரெட் டாஸ்க். அந்த டைம் எல்லாமே பாத்தீங்கன்னா போன சீசன்ல இல்லாத அளவுக்கு, முத்துக்குமரன் அவர்களுடைய சீசன்ல இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல 4 மடங்கு அதிகமா இருக்கு. இந்த சீசன்ல இதற்கு முதல் இல்லாத அளவுக்கு 6-7 மடங்கு அதிகமா இருந்திருக்கு. சரிங்களா? இதுதான் வயல்காட் என்ட்ரியோட மிகப்பெரிய வெற்றி. அப்போ ஒரு வாரத்திலேயே இந்த 3 பேருக்காக மக்கள் பாக்குறாங்கன்னா இவங்க ஓட்டிங்ல வந்தா எப்படி இருக்கும்? நம்பர் 1 and நம்பர் 2 தெரிவிக்க விடுறாங்க. அடுத்தது இன்னொரு அப்டேட் என்னன்னா, சாண்ட்ரா அவர்களுடைய திட்டம். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அன்பு கேங்கும் இருக்கு, புள்ளி கேங்கும் இருக்கு. சரிங்களா? சோ அப்ப 2 கேங்குக்குள்ளே நடுவுல நம்ம தனித்து விளையாட முடியாது. சரியா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும், நம்மளோட மூளையை யூஸ் பண்ணணும். அதைத்தான் சாண்ட்ரா அவர்கள், திவ்யா அவர்கள், பிரஜின் அவர்கள் தரமா பண்றாங்க. அந்த ஆட்டம் நமக்கு பிடிச்சிருக்கு. இது குரூபிசம் இல்ல. குரூபிசம் பண்ணி இந்த ஷோவை நாசமாக்குறவங்களை குரூபிசம் பண்ணி அழிக்கணும். சரியா? அத சாண்ட்ரா அவர்களும், திவ்யா அவர்களும், பிரஜின் அவர்களும் தரமா பண்ணுவது இதான்டா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? நீங்க எத்தனை பேர் என்ஜாய் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.